புதுச்சேரி சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்தா நகர் முதல் வஉசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதையை 52,89,000 ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். கதிர்காமம் தொகுதியில் சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்தா நகர் முதல் வஉசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதையை 52,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆரம்ப பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதால் 157க்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் விரைவில் அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 59,97,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். கல்வித்துறை செயலாளர் ஜவஹர் மற்றும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு புதியதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை மாணவர்களுக்கு திறந்து வைத்தார். மேலும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 14 அமைப்பின் மூலம் 4 வகுப்பறைக்கும் மாணவர்கள் அமரக்கூடிய டெஸ்க், பெஞ்ச், ஆசிரியர்களுக்கு டேபிள், சேர் மற்றும் ஸ்மார்ட் போர்டு, 4 ஸ்மார்ட் டிவி மற்றும் பள்ளியின் பெயர் பலகை, மாணவர்கள் சுத்தமான குடிநீர் குடிக்கும் வகையில் 2,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆரோ வாட்டர் பிளான்ட் ஆகியவை நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதனையும் அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கண் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி ஆரம்ப பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதால் 157க்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் விரைவில் அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் 11ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது குறித்த கேள்விக்கு 80% தேர்ச்சி விகிதம் உள்ளதாகவும் வழக்கமான நடைமுறைப்படி தான் தேர்வு நடைபெறுவதாகவும் கூறினார். தனியார் பள்ளிகள் கூட CBSE பாடத்திற்கு மாற தயாராக உள்ளனர். அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியை திணிக்கணும், சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்கணும் என்பதற்காக ஒன்றிய அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்கி புதுச்சேரியை நாசமாக்க துடிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பின்னர் 1986ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் இயங்கி பல்வேறு முனைவர்களை உருவாக்கிய புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமை வகித்தார். முனைவர்கள் சுந்தரமுருகன், சடகோபன், திமுக இலக்கியணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, கலைமாமணி பாலசுப்ரமணியம், தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசும் பொழுது, புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ் மொழியின் அடையாளமாக, இந்த மக்களின் உணர்வாக, கலாச்சாரத்தின் வெளிப்படையாக இருக்கக்கூடிய மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை இந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மூட நினைக்கிறதா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். புதுச்சேரி மக்கள் வெகுண்டு எழுந்தார்கள் என்றால் அதற்கு புதுச்சேரி அரசு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். புதுச்சேரியை ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் அரசு தனது உண்மை முகத்தை காட்ட வேண்டும். முதல்வர் ரங்கசாமி தமிழரா? இது தமிழர்களுக்கான ஆட்சியா, மொழிக்கான ஆட்சியா என்பதை தெரிவிக்க வேண்டும். முதல்வர் ரங்கசாமியின் முகம் மொழியை அழிக்கிற முகமா அல்லது பாஜக முகமா? உண்மையில் புதுச்சேரி மக்கள் மீது, இனத்தின் மீது நேசம் வைத்திருக்கின்ற முகமா என்று தெரிவிக்க வேண்டும். பல்வேறு ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கிய இந்நிறுவனத்தை சிதைத்துள்ளது வெட்கக்கேடானது. கலை பண்பாட்டுத்துறை மூலம் இந்நிறுவனம் இயங்கினாலும் கூட இன்று பெயரளவில் இயங்குகிறது. இந்நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் போதிய நிதி ஒதுக்கி இந்நிறுவனத்தை செம்மையாக்க நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்தோம். அதற்கு பதிலளித்த ஆட்சியாளர்கள் அந்நிறுவனத்தை மூட மாட்டோம் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் ஒன்றிய அரசு நம்முடைய தாய்மொழியான
தமிழ் மொழிக்கு அவமரியாதையை ஏற்படுத்தி வருகிறது. செம்மொழி அந்தஸ்துள்ள தமிழ் மொழியை சிதைக்க நினைக்கிறது. இந்தியை திணிக்கணும், சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்கணும் என்பதற்காக ஒன்றிய அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்கி புதுச்சேரியை நாசமாக்க துடிக்கிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புகுத்தி புதுச்சேரி மாணவர்களை பாழடித்துள்ளனர். 11ஆம் வகுப்பில் 4 பாடப்பிரிவில் தோல்வியடைந்த மாணவி ஒருவர் தற்கொலை செய்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி ஒன்றியத்தில் நடக்கிறது என்றால் அதைவிட மோசமான ஆட்சி புதுச்சேரியில் நடக்கிறது என அவர் பேசினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குநர் பக்தவச்சல பாரதி, தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜன், பாவேந்தர் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி பாரதி, தமிழ் மாமணி சிலம்பு செல்வராசு, புதுவை தமிழ் நெஞ்சன் மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், சான்றோர் பேரவை தலைவர் நெய்தல் நாடன், உலக தமிழர் பேரவை செயலாளர் தமிழ்மணி, தமிழ் பாதுகாப்பு குழு செயலாளர் இளமுருகன், சாகித்ய அகாடமி பொதுக்குழு உறுப்பினர் பூபதி பெரியசாமி உள்ளிட்ட 30 தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிக்கு பயன்பாட்டில் உள்ள ஆழ்துளை கிணறு பயனற்றதன் காரணமாக பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்திட சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஆலயம் சார்பில் நடைபெற்ற ராமநவமி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவதரித்த நாளையொட்டி ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஆலயம் சார்பில் ராமநவமி விழா கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவவிஷ்ணு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து கீர்த்தனை, பஜனை, மகா அபிஷேகம், ராமர் ஆரத்தி, பகவான் ராம உபன்யாசம், புஷ்பாஞ்சலி, மாறுவேட போட்டி, ஸ்ரீ ராம தாரக ஹோமம் நடைபெற்று புஷ்ப அலங்காரம், மகர அலங்காரம், ஸ்ரீ ராம தாரக ஹோமம் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் நகராட்சி ஆணையருடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகரின் முக்கிய பகுதியான அண்ணா சாலை போத்தீஸ் எதிர்ப்புறத்தில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார். கடந்த 2011 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரு என்கின்ற குப்புசாமி பெரும் முயற்சிகள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி தனியார் வசம் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தினை மீட்டு நகராட்சி வசம் ஒப்படைத்தார். நகராட்சியின் சரியான பராமரிப்பின்றியும் நகரின் முக்கிய பகுதியில் உள்ள இடத்தை காலியாக வைத்ததில் அவ்விடத்தில் பாம்பு, பூரான், தேள் மற்றும் விஷ சந்துகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி இன்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை அவ்விடத்திற்கு உடனடியாக அழைத்து நகரின் மையப்பகுதியில் எப்படி ஒரு அலங்கோலமாக நகராட்சி சொந்தமான இடம் இருப்பதை கண்டு மிகவும் வருத்தம் தெரிவித்தார். நகராட்சி ஆணையர் இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார். உழவர்கரை பெத்தான் கிளப் நடத்திய 2ஆம் ஆண்டு பரிசீலிப்பு விழாவில் பரிசு பெற்றவர்களுக்கு கோப்பை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உழவர்கரை பெத்தான் கிளப் நடத்திய 2ஆம் ஆண்டு பரிசீலிப்பு விழா உழவர்கரை பில்லாபாங் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் சமூக சேவகி லாவண்யா கலந்து கொண்டு ஆட்டத்தை துவக்கி வைத்தார். மாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கினார். முதல் பரிசு மற்றும் 5ஆம் பரிசாக கோப்பை வழங்கினார். மற்றும் வீரர்கள் 16 பேருக்கு தலா ரூபாய் 1000 வீதம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கிழக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், மேற்கு மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் தனவேல், உழவர்கரை தொகுதி மேலவை பிரதிநிதி லோடுசாமி மற்றும் விச்சுவீரன்பேட்டை முருகன், ஐயப்பன், செல்வமணி, அன்பழகன், குமார், வேலு மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் பிரசாந்த், ராஜி, சிவபாலன், அருள்பாண்டி, ஜெயபால், யுவராஜ், ஐயப்பன், தக்கக்குட்டை, சரளா, அமலா, சந்திரா, உமா மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி உழவர்கரை பெத்தான் கிளப் நிர்வாகி லப்பு ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது. கோடைக்கால வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூடப்பாக்கம், தொண்டமானத்தம் பகுதியில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக ஒசூர் தொகுதி பொறுப்பாளர் விஜய் சுதாகர் ஏற்பாட்டில் கோடைக்கால வெயிலினை சமாளிக்கும் விதமாக ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில்
நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மூர், தர்பூசணி, மாம்பழச்சாறு உள்ளிட்ட குளிரூட்டும் பழங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி புதியவன், ஊடக பிரிவு இணை செயலாளர் நரேஷ், கிளை நிர்வாகிகள் கவியரசன், பார்த்திபன், நரேஷ், லோகேஸ்வரன், சேதராப்பட்டு லோகேஸ்வரன், ஆனந்த், உத்திப்பட்டு விஜய், தொண்டமானத்தம் பாலச்சந்தர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாஜக ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தனது கிளையில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சியின் துவக்க நாள் ஸ்தாபன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தனது கிளையில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்து கலந்து கொண்டார். பின்பு கடலூர் சாலை நயினார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடி ஏற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் கட்சிக்காக அரும்பாடுபட்ட மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன், முன்னாள் மாநில மகளிரணி துணைத் தலைவி கீதா சிவனேசன் ஆகியோரை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், கட்சி நிர்வாகி சின்னத்தம்பி, முதலியார்பேட்டை தொகுதி தலைவி புவனேஸ்வரி, தொகுதி மகளிரணி வசந்தி, மாநில இளைஞரணி வாசுகி மற்றும் கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், முருகன், நாராயணன், மனோகரன், ஸ்ரீனிவாசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 96,000 ரூபாயினை மோசடி செய்த மர்ம கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சின்னக்கடையைச் சேர்ந்தவர் வசந்தராஜன். இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி வசந்தராஜன் மர்ம நபர் தெரிவித்தது போல 49,000 ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின் அதன் மூலம் லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் வங்கிக் கணக்கிலிருந்து 20,000 ரூபாயை அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சந்தோஷ் 10,000, வில்லியனூரைச் சேர்ந்த பத்மநாபன் 4,600, திப்ராயப்பேட்டையைச் சேர்ந்த செழியன் 7,500 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 91,100 ரூபாய் ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதிய 3வது அணி அமைப்பது குறித்து முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகம் மற்றும் செயற்குழு, தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் தட்டாஞ்சாவடி VVP நகரில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழக தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது. தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் தலைமையில் தொகுதி கமிட்டி மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. நிலுவையில் உள்ள முதியோர் மற்றும் கணவனை இழந்தோருக்கான ஓய்வூதிய தொகையை எந்த ஒரு காரணம் கூறி நிராகரிக்காமல் தகுதி படைத்த அனைவருக்கும் வழங்க வேண்டும். நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட கவர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அறிவித்திருப்பதை தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எடுத்துக் கூறுவது, மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துவது, புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும், மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் நேரடியாக டெல்லி சென்று பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும். புதுச்சேரியில் நிலத்தடி நீர் மட்டம் மோசமான நிலையை அடைந்து வருவதை தடுக்க புதுவை அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும். 6 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி என்பது புதுச்சேரியின் நிலத்தடி நீர் வெகுவாக உறிஞ்சப்பட்டு எதிர்காலத்தில் புதுச்சேரி பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆகவே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மதுபான தொழிற்சாலை அனுமதியை மக்கள் நலன் கருதி நிராகரிக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மக்கள் வளர்ச்சியில் உண்மையான அக்கறையுள்ள அரசியல் கட்சிகளுடன் 3வது அணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என்றும் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் 2000 லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநவமியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் புதுச்சேரி சாலையில்
பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள 36 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு 36 அடி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புன்காவசனம், விசேஷ மூலமந்திரம், யாகம் உள்ளிட்டவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 106 திவ்ய தேசங்கள் யாத்திரையாக சென்ற ராமர் பாதத்திற்கு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி தொடக்க கால்கோள் விழாவில் புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தார். புதுச்சேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் திருப்பணி தொடக்க விழா மற்றும் கால்கோள் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம் மற்றும் மகா சுதர்சன ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற கால்கோள் விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிறப்பு வழிபாடு செய்தார். மேலும் சமூக சேவகி முனைவர் லாவண்யாவிற்கு ஆலயத்தின் சார்பில் சிறப்பு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், திருப்பணி குழு தலைவர் தமிழ்வேந்தன், சிவாச்சாரியார், அமிர்த கணேசன், ஆலய நிர்வாகி துரைராஜன் மற்றும் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பெண் குழந்தைகளை வழிபடும் கன்னியா பூஜையில் 108 குழந்தைகள் பங்கேற்று யோகமாயா லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனையடுத்து தினம்தோறும் ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது. வசந்த நவராத்திரியின் 9ஆம் நாளில் நடைபெற்ற கன்னியா பூஜையில் 108 பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 9 பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உப்பளம் தொகுதி மக்கள் நலப்பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை நடத்தினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலமும் தொகுதியில் வேகமாக நடைபெறாமல் இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் நடக்க வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆகியோரிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அதில் குறிப்பாக சாலைகள் அமைக்க கோரி லத்தீப் சந்து, பாண்டியன் சந்து, அப்பாவு மேஸ்திரி வீதி, பொன்னியாக்கொட்டி வீதி, வஉசி வீதி, மொராசான் வீதிகளை குறிப்பிட்டார். மேலும் நேதாஜி நகர் 3 உள்ள சமுதாய கூடத்தில் முதல் தளத்தில் உள்ள பள்ளிக்கூடம், பிரான்ஸ்வா தோப்பு மற்றும் ராசு உடையார் தோட்டம் கழிவறை, குபேர் மண்டபம் புறணமைப்பு, அரப்பணி, அபை தோட்டம் கல்யாண மண்டபம், ராசு உடையார் தோட்டத்தில் ரயில்வே நிலையம் வழியே செல்லும் வாய்க்கால் கட்டைகள், உப்பனாறு வரை அமைக்கும் பணி மற்றும் பூமி பூஜை செய்த ஜெயராம் செட்டியார் தோட்டம் மற்றும் நேதாஜி நகர் அழகர் சாமி வீதி சாலை பணி போன்ற பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை நடத்தினார். அப்போது நகராட்சி பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கான்ட்ராக்டர் பிராங்க்லின், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கலநீர் அம்மன் ஆலய திருப்பணிக்கு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்திருக்கும் செடிலாடும் செங்கலநீர் அம்மன் ஆலய முன் மண்டப கட்டுமான திருப்பணி நடைபெறுகிறது. இத்திருப்பணிக்கு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் தொழிலதிபருமான ஐயப்பன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையில் ரூபாய் 1 லட்சம் ஆலய திருப்பணிக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் மூத்த காங்கிரஸ் பிரமுகர் வாசு வெங்கடாச்சலம், காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் சசிகுமார், மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், கிருஷ்ணமூர்த்தி, அன்பழகன், தேங்காய் திட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவாஜி, சங்கர், முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்திபன், நாராயணன், வீராம்பட்டினம் ஆனந்தன், அரியாங்குப்பம் வட்டார மீனவர் அணி தலைவர் வாசு, மகிலா காங்கிரஸ் பொன்னி சுப்பராயன், குமார், சேவா நல இளைஞர் அணி மாநில தலைவர் செல்வமணிகண்டன் மற்றும் காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ செடிலாடும் செங்கலநீர் மாரியம்மன் ஆலயத்தில் கால் நடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் சிங்கரநீர் மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்தில் புதிய கருங்கற்களால் ஆன வாசற்படிகள் அமைக்கும் பணிக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுராங்கன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், மதிமுக செல்வராஜ், காங்கிரஸ் நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன், அசோக்ராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி கமலஜோதி மற்றும் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.